ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பேங்கிள் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த ராமர் க்ரீனும் பீச் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி கலர். ஃபஸ்ட்டு வந்து பீச் கலர் திலகம் ஸ்டோனும் ஜர்கான் ஸ்டோனும் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேங்கிளுக்கு வந்து நம்ம வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வி ஷேப்பில் க்ளூ போட்டுட்டு திலகம் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ளோரல் டைப் ஒரு வி ஷேப் மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே கீழே வரும்போது லைட்டாக ஒரு கிராஸாக வர மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த லுக் கிடச்சிரும். இந்த திலகம் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா சென்டரில் லைட்டாக ஒரு ஜர்கான் மாதிரி ஒரு லுக் கிடைக்கிற ஸ்டோன் அது. இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பேங்கிள் ஃபுல்லாகவே இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது பேங்கிளோட வித்துக்கு எவ்வளோ வர மாதிரி இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த கிராஸை வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸ் வந்து நல்லா நீட்டாக லுக் கிடைக்கும். அண்ட் இதுக்கு மேட்சிங்கான பேண்டுமே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு திலகம் ஸ்டோன்ஸ்க்கும் இந்த கேப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து B7000 க்ளூ வந்து போடுறேன். போட்டுட்டு இங்கே வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா லுக் வைஸ் வந்து இன்னுமே நல்லா அழகாக எலிகண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜர்கான் ஸ்டோனுக்கு பதிலாக ஏதாவது 3mm ஸ்டோன் அந்த மாதிரி கூட ஏதாவது வந்து பேஸ்ட் பண்ணலாம். இந்த கலருக்கு வந்து இதே நல்லா மேட்சாக இருந்தது. இதை பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வியூ. இப்போ அடுத்தது வந்து 6 கட் பேங்கிள் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ் ஷேப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அது கூட மறுபடியும் ஜர்கான் எடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டுட்டு அந்த எஸ் டைப் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக கேப் விட்டு அடுத்த ஸ்டோன் அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்டோனாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். சும்மா ஒரு பாயிண்ட் கேப் வர அளவுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு சென்டரில் நம்ம அந்த ஒரு பாயிண்ட் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே எல்லாமே வந்து நம்ம B7000 க்ளூ போட்டுட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கும்போது இதோட லுக்குமே நல்லா எலிகண்ட்டாக எடுத்து கொடுக்கும். இதோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்கள். இதுதான் இந்த பேங்கிளோட ஃபுல் வியூ. நல்லா சூப்பர் லுக் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி காப்பர் கலரில் ஸ்டோன் செயின் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப ஓரத்தில் க்ளூ போடாமல் சும்மா ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஆஃப் பாயிண்ட் கேப் விட்டு உள்ளே க்ளூ போடுங்க. அப்போ தான் வந்து இதுக்கு நல்லா செட் ஆகும். அதனால நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து அப்படியே நல்லா இழுத்து வச்சு க்ளூ ஃபுல்லாக போட்டுட்டு எவ்வளோ வரைக்கும் வருதோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு லைனும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒட்டுற மாதிரி இந்த ஸ்டோன் செயினும் ஒட்டுற மாதிரியே க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு இந்த ஸ்டோன் செயினை இப்படி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கரெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம். அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 கட் பேங்கிள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி திலகம் ஸ்டோனை ஐ ஷேப் ராமர் க்ரீன் அந்த கலரும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த திலகம் ஸ்டோனை வச்சு பீச் கலர் திலகம் வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ளோரல் டைப் மாதிரி ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டோனையுமே லைட்டாக ஒரு க்ராஸாக வர மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோரல் டைப் வந்து நல்லா கரெக்டாக கிடச்சிடும். இது வந்து அப்படியே ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டோனையும் வந்து ஒட்டி வர மாதிரி. பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரல் கிடச்சிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து க்ளூ போட்டுட்டு ஐ ஷேப் வந்து இந்த வி மாதிரி நான் பேஸ்ட் பண்ணுறேன். எகைன் மறுபடியும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து திலகம் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வந்து மறுபடியும் அதே பீச் கலரில் திலகம் வச்சு ஃப்ளோரல் கொடுத்துக்கலாம். ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளோரல் ஷேப் வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் எகைன் வந்து இந்த மாதிரி ராமர் க்ரீன் ஐ ஷேப் வந்து இது வந்து 8K சைஸு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 ஐ ஷேப் இதுவும் வி ஷேப் வர மாதிரி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரலும் அந்த மாதிரி எதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரலுக்கு சென்டர் கேப் இருக்கு இல்லையா, அங்கேயும் இந்த வி ஷேப்புக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் B7000 க்ளூ போட்டுட்டு அதில் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அப்போ இன்னுமே வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாம் இதாகி உங்களுக்கு வந்து லுக் வைஸ் இன்னும் எலிகண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பேங்கிளோட வியூ. நல்லா அந்த 2 கலரோட காம்பினேஷன் பார்க்கும்போது நல்லாவே அழகாக இருக்குது. இதுதான் இதோட ஃபுல் வியூ இந்த பேங்கிளோட. அடுத்து வந்து ஹேர் ரப்பர் பேண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து MDF போர்டில் நான் பேண்டை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து சுற்றி க்ளூ போட்டுக்கலாம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஃப்ளோரல் டைப் தான். ஸோ வந்து திலகம் ஸ்டோனை ஃபஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு 3D டைப் மாதிரி கொண்டு வரோம். ஃபுல்லாக வந்து சுற்றியும் திலகம் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா திலகம் பேஸ்ட் பண்ணியாச்சு. அகெயின் வந்து க்ளூ போட்டு நம்ம வந்து ஐ ஷேப் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஐ ஷேப் ராமர் க்ரீன் கலர். இந்த மாதிரி 3D டைப்பாக நல்லா தூக்கி வர மாதிரி கொடுத்துக்கலாம். அரேஞ்ச் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா லுக் வைஸ் வந்து நல்லா நீட்டாக கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அகைன் வந்து இதுக்குள்ளே மறுபடியும் வந்து திலகம் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு உள்ள சென்டரில் வந்து ஒரு ஜர்கான் வச்சுக்கலாம். சிம்பிளான டிசைன், ஆனால் வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இந்த பேங்கிளோட ஃபுல் வியூ. நல்லா அழகாக சூப்பராக இந்த கலர் மேட்சிங்கோட அழகாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.